மாண்புமிகு மக்களே வணக்கம். நீதிமன்றம் பொதுவாக பல்வேறு வகையான தீர்ப்புகள் எப்போவுமே கொடுத்துருக்கும். அதில் சில தீர்ப்புகள் மட்டும்தான் முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. வெறும் முக்கியமான தீர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது. என்ன தீர்ப்பு தெரியுங்களா? ஒரு பெண் இல்லைனாக்கா ஒரு ஆண் ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த சடலத்து கூட அந்த இறந்த டெட் பாடி கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா அது கற்பழிப்பாக ஆகாது, அது வன்கொடுமையாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை பற்றி முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். வித் செக்ஷனோட, வித் ட்ரையல் கோர்ட்டுடைய ஆர்டரோட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன், சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். இப்போ இந்த கேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எந்தெந்த செக்ஷன்லாம் அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 376 கிளாஸ் 3, அதுக்கப்புறம் 363, அப்புறம் 302, அதுக்கப்புறம் 201 ஆஃப் ஐபிசி. இந்த ஐபிசி இல்லாமல் SC/ST ஆக்ட் உள்ளே வருது. SC/ST ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளாஸ் 2 சப் கிளாஸ் 5 அதில் SC/ST ஆக்டில் வருது. அதுவும் இல்லாமல் போக்சோ ஆக்ட் செப்பரேட்டாக போக்சோ ஆக்டில் செக்ஷன் 6ல் வருது. இப்போது இந்த செக்ஷன் அதுக்கான தண்டனைகள் என்ன, கீழமை நீதிமன்றம் அதாவது ட்ரையல் கோர்ட்டில் செஷன் கோர்ட்டில் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றத கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் என்ன, இந்த கேஸுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் காரியபந்து அப்படின்ற ஒரு பிளேஸில் 19 அக்டோபர் 2018 அப்போ 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் நாள் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 9 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, அவங்க ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர். அந்த குழந்தைய காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் அந்த காரியபந்து காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்கொயரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிது. என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தையுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் அந்த குழந்தையுடைய பிணம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. அந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் போகிறாங்க, அந்த டெட் பாடியை ரெக்கவர் பண்ணுறாங்க. அவங்க அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பினோடனே ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தை கற்பழித்து தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த டெட் பாடியாக இருக்கும்போதும் கூட இன்னொருத்தங்க யாரோ கற்பழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அது சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பல இடத்துல தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தி அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அக்யூஸ்டாக 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நிதின் யாதவ் அப்படின்ற ஒருத்தரும், அந்த நிதின் யாதவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவர் பேர் நீல்காந்த் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 பேரையுமே பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணும்போது பல திடுக்கிடக்கூடிய தகவல்லாம் வெளியில் வருது. என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க 2 பேரையும் என்கொயரி பண்ணும்போது என்னன்னாக்கா அப்படின்னாக்கா இந்த நிதின் யாதவ் அப்படின்றவர் இந்த 9 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை, தலித் குழந்தை இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தையுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன், அவருக்கு 22 வயசு தான் ஆகுது. அவர் இந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த குழந்தைய வன்புணர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, கற்பழிச்சிட்டு இருக்காரு. அந்த கற்பழித்து இருக்கும்போது குழந்தை வலி தாங்க முடியாமல் அவங்க கத்தி கூச்சல் இட்டுட்டு இருக்காங்க. அப்படி கத்தும்போது அவங்க கூச்சல் இடக்கூடாது அப்படின்றதுனால அந்த குழந்தைய வாயை பொத்தி அவர் அடிக்கிறார். வாயை பொத்தி அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தை இறந்துட்டாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் இவர் ஒரு பிளான் ஒன்று போகிறாரு, கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது, யாருக்கு, நீல்காந்த் அப்படின்றவருக்கு தெரிய வருது. இந்த நீல்காந்துக்கு என்ன தெரிய வந்தோடனே இவங்க 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இவங்களை புதைக்கிறாங்க. பட் புதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நீல்காந்த் அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா ஒரு டெட் பாடியாக இருக்கும்போது, சடலமாக இருக்கும்போது அவங்களோட இவர் பார்த்தீங்கன்னாக்கா உடலுறவு வச்சுருக்காரு. இப்போது இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட சத்தீஸ்கர் ஹைகோர்ட் வரைக்கும் அப்பீலுக்கு போச்சு. அப்பீலுக்கு போகும்போது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் கோர்ட்டில் போகுது, அதுக்கப்புறம் ஒரு அப்பீல், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில்
அப்பீல் வந்துட்டு அக்கிட்டலுக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு ஒரு அப்பீல் வந்துட்டு வருது. இதில் வந்து சத்தீஸ்கர் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, சடலத்தோட வந்துட்டு உடலுறவு கொள்வது கற்பழிப்பு ஆகாது, அது வன்கொடுமையே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போது இந்த கேஸு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் என்ன செக்ஷன்ஸு, என்ன எஃப்ஐஆர் நம்பர், என்ன கிரைம் நம்பர், என்ன கம்ப்ளைண்ட் நம்பர், என்ன அப்பீல் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அக்கிட்டல் அப்பீல் நம்பர், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி யாருக்கு யார் அப்பியர் ஆனாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகலாம். இது ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா செக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு இதில் வந்து கவனமாக பாருங்கள். இப்போது இவங்க செஞ்ச இந்த குற்றத்துக்காக அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து கொலை செஞ்சதுக்கான ஒரு குற்றம், அதுக்கப்புறமா கொலை குற்றத்தை வந்துட்டு மறைச்சதுக்காக வந்துட்டு ஒரு தண்டனை, அதுக்கப்புறம் SC/ST ஆக்ட், அதுக்கப்புறம் போக்சோ ஆக்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 19/10/2018 அந்த 9 வயது மதிக்கத்தக்க சிறுமி வந்துட்டு காணாமல் போனாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 25/2018. இந்த 25/2018 கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு போலீஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆருடைய நம்பர் என்ன அப்படி கிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 250/2018. அந்த 250/2018 என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா IPC 363. அதில் வந்துட்டு நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அடையாளம் தெரியாத நபர்கள் தான் போட்டிருக்காங்க. அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. நபர்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நபர்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவங்க மேலே வந்துட்டு என்னென்ன செக்ஷனில் வந்துட்டு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு குற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு கொலை குற்றம், கொலை குற்றத்தை மறைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SC/ST ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போக்சோ ஆக்ட். இப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த போக்சோ ஆக்டில் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டு அவங்கள வந்து உள்ள தள்ளியாச்சு. அதாவது அவங்க மேலே 376(3), அதுக்கப்புறம் வந்து 302, 201, 363, 3 Class 2 Subclass V of SC/ST ஆக்ட், Section 6 ஆஃப் போக்சோ ஆக்ட், இதெல்லாம் வந்துட்டு போட்டு அவங்கள வந்துட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. அவங்கள உள்ளே தள்ளினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று இருக்குது காரியபந்தா அதே பிளேஸில். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த போக்சோ ஆக்டை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி ஒரு அப்பீல் ஒன்று போடுறாங்க. ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. காரியபந்தில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் செஷன் ஜட்ஜு அவங்க வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்டில் அந்த கோர்ட்டு வந்து போக்சோ மற்றும் ரேப் கேசஸை மட்டும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டாக வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் போக்சோ கேஸுடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோடது 27/2021. அதில் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த போக்சோ கேஸை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி நிதின் யாதவும் நீல்கந்தும் வந்துட்டு ஒரு கிரிமினல் அப்பீல் போகிறாங்க. இதில் நிதின் யாதவுடைய கிரிமினல் அப்பீல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரோடது 142/2023. அதே மாதிரி நீல்கந்துடைய கிரிமினல் அப்பீல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரோடது 1920/2023. இப்போது இவங்க இந்த 2 பேரும் வந்துட்டு கிரிமினல் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த கிரிமினல் அப்பீலுக்கு கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம நிதின் யாதவ் வந்துட்டு அவர் அந்த சிறுமி உயிரோடு இருக்கும்போதே கற்பழிச்சிருக்காரு, வன்கொடுமை செய்திருக்காரு அப்படின்றதுனால அவர் மேலே ரேப் வந்துட்டு அதே மாதிரி போக்சோ ஆக்ட் வந்து அவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நீல்கந்த் இருக்கார் இல்லையா, நீல்கந்த் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா டெட் பாடியோட தான் வந்துட்டு இவங்க செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள தான் வந்துட்டு இவங்க கற்பழிச்சிருக்காங்க. அதனால டெட் பாடி கூட வந்துட்டு உடலுறவு வைக்கிறது போக்சோவில் வராது, வன்கொடுமை சட்டம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இப்போ சொல்கிறேன். இதில் நிதின் யாதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 376 ஆஃப் Class 3 ஆஃப் IPCயில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட்டும், அதுக்கப்புறம் 5,000 ஃபைனும், ஒருவேளை அவர் வந்து அந்த 5,000 ஃபைன் கட்டலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 months வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரியே செக்ஷன் 363 ஆஃப் IPCயில் அவருக்கு வந்து 2 years பனிஷ்மெண்ட்டும் 1,000 rupees ஃபைனும், ஒருவேளை அந்த 1,000 rupees அவர் கட்டலை அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா 2 months வந்து அவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா செக்ஷன் 302 ஆஃப் IPC, நிறைய பேருக்கு இந்த செக்ஷன் 302 ஆஃப் IPC தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2,000 வந்துட்டு ஃபைனு, அதுக்கப்புறம் 2 months வந்து டிஃபால்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தோம்னா 201 ஆஃப் IPC, செக்ஷன் 201 ஆஃப் IPCயில் வந்து 7 years தண்டனையும்
1000 rupees ஃபைனும், ஒருவேளை அவர் அந்த 1000 rupees கட்டலன்னா 2 months வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் செக்ஷன் 3 கிளாஸ் 2 சப் கிளாஸ் 5ல் SC/ST ஆக்டில் வந்துட்டு லைஃப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1000 rupees ஃபைனு, டிஃபால்ட் வந்து 2 months வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தண்டனைக்கெல்லாம் வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் கடைசியாக வந்துட்டு சொல்கிறேன். அதாவது இந்த செக்ஷன்ஸ் இருக்குது, தண்டனைகள் கொடுத்துட்டாங்க. இந்த செக்ஷன்ஸ் எதை சார்ந்த தண்டனை அப்படின்றது இன்னும் கூட கடைசியாக வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு யாருக்கு அவருடைய ஃப்ரெண்ட் நீல்கந்த் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு போக்சோ வந்துட்டு எடுத்துட்டாங்க. அவருக்கு போக்சோவை ரிமூவ் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா IPC செக்ஷன் 201 அதுபடி 7 years தண்டனையும் 5000 ஃபைனும், ஒருவேளை அந்த 5000 ஃபைன் வந்துட்டு அவர் கட்டலை அப்படின்னாக்கா 2 months வந்துட்டு அவர் எக்ஸ்ட்ரா டிஃபால்ட்டாக வந்துட்டு உள்ளே இருக்கணும். அந்த தண்டனை அதாவது ஒருத்தருக்கு வந்து அக்கிட்டல் கிடச்சிருக்கு. எதுலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போக்சோ ஆக்ட்லேருந்து கிடச்சிருக்கு. இதை எதிர்த்து அந்த சிறுமியுடைய அம்மா வந்துட்டு ஒரு அக்கிட்டல் அப்பீல் ஒன்று போடுறாங்க. அந்த அக்கிட்டல் அப்பீல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 215/2024. இப்போ அந்த 215/2024க்கு கீழே ஒரு கேஸை சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டில் வந்துட்டு போடுறாங்க. அந்த சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டில் யாருடைய பெஞ்சில் வருது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ரமேஷ் சின்ஹா அப்படின்றவரும் ஜஸ்டிஸ் அபுதத்தா குரு அப்படின்றவருக்கு கீழேயும் வந்துட்டு இது வருது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அக்கிட்டல் வந்துருந்துச்சு இல்லைங்களா, போக்சோ ஆக்ட், அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிணத்தோடு வந்துட்டு நம்ம உடல் உறவு கொள்வது வந்துட்டு நெக்ரோபிலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வன்கொடுமை சட்டத்தில் வராது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் எந்த தண்டனையுமே செய்யலான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இவங்க செஞ்ச தண்டனைக்கான குற்றங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இவங்க செஞ்ச குற்றத்துக்கான தண்டனைகள் வந்துட்டு நிச்சயமாக அனுபவிச்சே ஆகணும். அவங்க ஜெயிலுக்கு போகிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் உயிரோடு இருக்கிற ஒருத்தவங்க கூட வந்துட்டு வற்புறுத்தி உடலுறவு கொண்டால் மட்டுமே அது வந்துட்டு கற்பழிப்பு, அது வந்துட்டு வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு வன்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இறந்த பின்பு ஒருத்தர்கிட்ட, ஏன்னா அவங்கக்கிட்ட உணர்வே இருக்காது, எப்படி அது வன்புணர்வு ஆகும், எப்படி அது கற்பழிப்பு ஆகும்? ஸோ அதனால இறந்த ஒரு டெட் பாடி கூட வந்து உடலுறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது கற்பழிப்பு குற்றம் ஆகாது, அது வந்து நெக்ரோபிலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த செக்ஷன்ஸ்க்கான தண்டனை, இந்த செக்ஷன்ஸ் எதை குறிக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கடைசி. இந்த செக்ஷன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஸோ IPC 376 கிளாஸ் 3 எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப் ரேப், கற்பழிப்புக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா IPC 363 வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா பனிஷ்மெண்ட் ஃபார் கிட்னாப்பிங். ஸோ கிட்னாப்பிங், அவங்க குழந்தை கடத்தலுக்காக அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 302 IPC 302 மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு சொல்லிட்டு, அது வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப் மர்டர், கொலை செஞ்சாங்க இல்லையா, அதுக்கான குற்றம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 201 ஆஃப் IPC, செக்ஷன் 201 ஆஃப் IPC எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ அந்த எவிடன்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது அவங்க செஞ்ச குற்றத்தை மறைக்கிறாங்கல்ல, அந்த செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்கான தண்டனை. அதுக்கப்புறமா வந்துட்டு SC/ST ஆக்ட், நான் சொன்ன மாதிரி 3 கிளாஸ் 2 சப் கிளாஸ் 5 அந்த SC/ST ஆக்ட், இந்த குழந்தை வந்துட்டு ஒரு தலித் குழந்தை அப்படின்ற ஒரு காரணத்தினால SC/ST ஆக்ட்லையும் அவங்கள வந்துட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போக்சோ ஆக்டில் செக்ஷன் 6ல் வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த போக்சோ ஆக்ட் செக்ஷன் 6 எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து குழந்தை அப்படின்ற ஒரு காரணத்தினால, 18 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இதன் அடிப்படையிலலாம் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேஸுடைய ஃபுல் சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் இம்பார்ட்டண்ட் கேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேஸு. இந்தியாவில் இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் எப்போயாச்சும் தான் வழங்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதை தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரியே மக்களாக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை வச்சு படிப்பாங்க, மக்கள் இதை வச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த தீர்ப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னோனாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.